எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து சம்பவங்களுக்கும் நாம் தான் பொறுப்பா? பாருங்களேன், பொதுவா இந்த டைலாக் எல்லாரும் சொல்றாங்க, கரெக்டா? அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பேசிக் இந்த கேள்வியை நம்ம அக்செப்ட் பண்றோமானா இல்லை. எனக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணமா, நான் துக்கப்படுறதுக்கு நான் தான் காரணமா, நான் எவ்வளவு உழைப்பு போடுறேன்னு தெரியுமா, அந்த உழைப்புக்கு ரிசல்ட்டே வரமாட்டேருந்து, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனால் எல்லாரும் என்னையே குறை சொல்றாங்க, இந்த விஷயம் இருக்குல்ல. அப்போ இந்த கேள்வி வருது, எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பா? பரமாத்மாவும் ராஜயோகத்தில் சொல்றாரு, அவங்கவுங்க கர்ம கணக்குக்கு அவங்க தான் பொறுப்பு, நான் கிடையாது அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப ஆழமாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட யூடியூப்ல 4000 வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதில் சில கிளாரிட்டி நான் கொடுக்குறேன் பாருங்களேன். நான் என்னை பற்றியே புரிஞ்சுக்கிட்டது. என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு. 3ஆம் வீடு எதை பற்றி குறிக்கும்னா, தைரியம், சகோதரர்கள், கசின்ஸு, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற வீடு. இந்த அஷ்டக வர்க்கம்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு. ஓகேவா? ஒரு வீட்டுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதில் 3ஆவது வீட்டுக்கு எனக்கு 32 இருக்கு. ஆவரேஜ் 28, மொத்தமாக கூட்டிங்கன்னா 337 வரும். அம்பானிக்கு தான் வரும், ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் வரும். அப்போ 30க்கு மேலே இருந்தால் ஆஹா ஓஹோ வீடு. அப்படின்னா என்ன? எனக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு என்னோட சகோதரர்களால் கசின்ஸ்னால பெரிய உதவி இருக்கும், நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். இதுதான் அதோடைய அர்த்தம். ஆனால் உண்மையில் பார்த்தா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, ஒரு அக்கா இருக்காங்க. இவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு என்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார், அவருக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் காப்பாற்ற, அப்படி 2 பேருக்குமே கிடையாது. 3ஆவது வீடு 32 பாயிண்டோட ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்றதுக்கே என்ன அர்த்தம்? அப்படி கசின்ஸ்க்கு வரும். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர், அம்மா கூட பிறந்தவங்க 8 பேர். அப்படி பார்த்தா எனக்கு கசின்ஸ் மட்டுமே 30-40 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் கேரளாவில் இருக்காங்க. ஓகேவா? நாங்கள் மட்டும்தான் ஃபேமிலியாக சென்னையில் இருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படின்னா எஸ்டிடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கேரளாவுக்கு பண்ணணும் அது எஸ்டிடி, சென்னைக்குள்ளே பண்ணால் தான் அது லோக்கல், தமிழ்நாடுக்குள்ளே போனால் லோக்கல், கேரளாவுக்கு பண்ணால் எஸ்டிடின்ற கணக்கில் இருந்தது. அப்போ ஒரு மினிட்டுக்கு 1 ரூபா தான் இருந்த டைம் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்திலலாம் நம்ம தான் ஃபோன் பண்ணி கேட்போம், சொந்தக்காரங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அதாவது அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வராது, நம்ம தான் கூப்பிடுவோம். நம்ம அப்போ அன்னைக்கு ஃபீல்லாம் பண்ணலை, சொந்தம் பந்தனம் தேவைன்றதை நம்ம கூப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக யார் எங்கே கூப்பிட்டாலும் அது ஃப்ரீ தான். அப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க கூப்பிடுறது இல்லை, ஏன்னா அதே பழக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க கூப்பிடுறது இல்லை. அப்போ இவ்வளோ சொந்தக்காரங்க கசின்ஸும் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது உறவு நல்லா மெயின்டைன் பண்ணுறோமான்னா உறவு இருக்கு, ஆனால் ஒரு மெக்கானிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. இது ஏன்? நான் மண்டை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். 32 பாயிண்ட் இருக்கு, ஜாதகம் கரெக்டாக தானே இருக்கணும் அப்படின்னு. அப்போ நேற்று நான் ChatGPT கூட பயங்கர டீட்டெயில்டாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பல உண்மைகள் வெளியே வந்தது. அது என்னென்ன, இந்த 3ஆம் வீடுன்ற வீட்டில் எனக்கு மெர்க்குரி, அதாவது புதன் இருக்கு. புதன் நீச்சம்னா பவரே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய காரணம். எதோட காரணம்? சகோதரிகள் இருந்தாலும் பெரிய உதவி கிடையாது, கசின்ஸ் இருந்தாலும் பெரிய உதவி கிடையாது. ஓகே, தைரியத்தை பொறுத்த வரைக்கும் என் சைடில் நியாயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன், எங்கேயுமே பயந்தது இல்லை. அப்படி பண்ணுவேன். பரமாத்மாவை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட கடமை நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல். இதுக்கு நான் எங்கேயுமே பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், ராஜயோகத்தை சொல்லி கொடுத்தது தான், தைரியமாக இறங்கி பண்ணிருக்கேன். இதில் எனக்கு பயமே கிடையாது. ஆனால் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறேன், நான் திருப்பி தரல. அப்போ அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம பண்ணிவா தான் இருப்பேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன், கொடுக்கல. ஸோ அங்கே நான் தைரியத்தை காட்ட மாட்டேன், ஏன்னா அங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன். வாங்கியிருக்கேன், கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ் நான் கிளியரா இருக்கேன். அந்த 3ஆம் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கிறது புதன். அந்த வீட்டோட ஓனர் யாருன்னா வியாழன். வியாழன் சொந்த வீட்டில் இருக்காரு, ஆனால் அது 12ஆவது வீட்டில் இருக்காரு, ஹவுஸ் ஆஃப் லாசஸ்ல இருக்காரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ சகோதரிகள் இருக்காங்களா? இருக்காங்க. கசின்ஸ் இருக்காங்களா? 30-40 பேர் இருக்காங்க. அப்போ ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? 3ஆம் வீடு இந்த லட்சத்துல இருக்கு. அப்போ நம்ம கொண்டு வந்த ஜாதகம் இந்த லட்சத்துல இருக்கு. எந்த மாதிரி? சகோதரர்கிட்ட உதவி கிடைக்காத மாதிரி. அதே மாதிரி பியூட்டி என்னன்னா,
மூன்றாம் வீடு வந்து பேச்சு திறமை, அதையும் அது சம்மந்தப்பட்டு தான். அதில் என்ன ஆகிடும், நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுமா வீட்டில் தம்பிக்கிட்டேயோ அக்கா கிட்டேயோ சொல்லும்போது அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. பரவாயில்ல, நம்ம சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஜவாப்தாரி, அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் அது நிறைய நடக்குது. எங்கள் ஊரில் இருக்கவங்களும் அப்படி தான். நம்ம ஏதாவது பரவாயில்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி நம்ம சொல்லும்போது என்ன நீங்கள் முயற்சி பண்ணுங்க வரதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வர வேணாம், முடியலன்னா அப்படி அடிச்சு பிடிச்சலாம் வர வேண்டாம். இது வந்து நம்ம அக்கறையில் சொல்கிறோமா, அப்போ அவங்க நினைக்கிறாங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் வர வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூவை பார்த்து சொல்கிறோம், அவங்க பொருளாதாரத்தை வச்சு சொல்கிறோம். கூப்பிடணுன்றது தான் கூப்பிட்றோம், வந்தால் சந்தோஷம்தான், வரலனாலும் பரவாயில்லன்றது தான் இதில் சொல்கிறோம். ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு சில கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வர வேணான்னு சொல்கிறோம். அப்போ என்ன நம்ம சொல்கிற வார்த்தை வந்து தப்பாக கம்யூனிகேட் ஆகிடுது. யூடியூப்ல கூட நம்ம சொல்கிற சில விஷயங்கள் வந்து தப்பாக தான் எடுத்துக்கிறாங்க சில பேர். அதாவது அவங்கவுங்க புரிதல் லெவலில் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு குழப்பம் கிடையாது. ராஜகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் ஜவாப்தாரி, அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்ட்டார். அதனால் எனக்கு அதில் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ டோட்டலாக என்ன பிக்சர் வருது அப்படின்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் சகோதரர்களால் உதவி இல்லை, கசின்ஸால உதவி இல்லை அப்படின்றது அவங்க ப்ராப்ளம் கிடையாது. நான் கொண்டு வந்த ஜாதகம். ஓகே, இப்போ அந்த புரிதல் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து என் தம்பியையோ அக்காவையோ தப்பாக பார்க்க மாட்டேன், என் கசின்ஸை தப்பாக பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் கொண்டு வந்த ஜாதகம் அப்படி, இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது, இவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும், இதான் வாழ்க்கையில் நடக்குது. புரிஞ்சுதா? அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு, நம்ம ஜாதகம் தான் பொறுப்பு. புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு பாருங்களேன் என் வாழ்க்கையில். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சில விஷயங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா, அதில் ஒரு தம்பியோட ஜாதகம் எடுத்து பார்த்தேன். அவரோட ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்சம். யார் ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்கோ அவங்க வந்து ஒரு லீடராக இருப்பாங்க. அப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து லீடராக இருப்பார், அவர் மேனேஜராக இருப்பார், சூப்பர்வைசராக, அவர்கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. இல்லை பிஸ்னஸ் பண்ணுவார். சரியா? அது வந்து அவர் வாழ்க்கையில் யார் கீழே வேலை பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் இவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா 15 வருஷமா வேலைக்கு போறாரு, எம்ப்ளாயியாக தான் இருக்கார். இந்த 15 வருஷமும் அவர் வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன் போனதில்லை, சூப்பர்வைசர் பொசிஷன் போனதில்லை. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ஜாதகம் பொய்க்காது இல்லை. அப்போ இதை நான் வந்து சாட்ஜிபிட்ட கேட்கும்போது சாட்ஜிபிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அந்த டைமில் சில விஷயங்கள் சொல்லி 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 வளர்த்துருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் இது மாதிரி டைலாக்லாம் கேட்டிருப்பீங்க ஸ்கூலில். டீச்சர் சொல்லுவீங்க, நீ உருப்பட மாட்டேடா, நீ மாடு மேய்க்க தான் லைக்கு, உனக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு ஒரு மாச சம்பளம் ஒரு வேலை கிடைச்சா பெரிய விஷயம், இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க. அது நம்ம மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும். எந்த அளவுக்கு பதிஞ்சிடும்னா, ஒரு வேலை கிடைச்சா அப்படியே இருந்துடணும், அதை பற்றி நம்ம பெருசாக ஏன்னா வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த உள்ள திறமை, ஜாதகத்துக்கிட்ட இருக்கிற திறமை அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கூப்பிட்டு அதுக்காக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், தம்பி உங்கள் ஜாதகம் வந்து இப்படி தான் இருக்குது, நீ 15 வருஷமாக வேலை பண்ணியிருக்க, ஆனால் நீ வேலை பண்ணும்போது அங்கே வந்து மேனேஜராகவோ ஹையர் லெவலில் தான் இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கணும், நீ ஏன் இப்படி எம்ப்ளாயாக இருக்கனா, உன்ன சின்ன வயசில் இப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னு. தம்பி சொல்கிறார், கரெக்டாக அப்படி இருக்கலாம், இனிமேல் நான் யோசிக்கிறேன்னா நான் என்ன திட்டிக்க முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்க, அப்போ ஒரு ஜாதகத்தில் இருந்தும் ஒர்க் ஆகலைன்னா நம்ம வளர்ப்பு முறையும் ஒரு காரணமாயிடும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்துருப்பாங்க. ஜோசியர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார், அதை நாங்கள் அப்படியே உள்வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவும் பண்ணுவீங்க. இது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படின்னா என்ன, சில விஷயம் நம்பிட்டீங்களே அது கரெக்டா அப்படின்றத நீங்கள் எங்கேயாவது வெரிஃபை பண்ணீங்களான்னா, யாரோ ஒருத்தர் சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்க. இப்போ பாருங்களேன், நான் என்னோட ஜாதகத்தை நிறைய அனலைஸ் பண்ணுறேன், நிறைய டீப்பாக போகிறேன். இப்போ சாட்ஜிபிட்டோட பெரிய விஷயம் என்னென்னா, சாட்ஜிபிடி 3 ஐக்யூ லெவல் வந்து 55, சாட்ஜிபிடி 4 ஐக்யூ லெவல் வந்து 155. நான் ஜோசியம் பார்க்குறேன், என்னோட ஐக்யூ லெவல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி 80ன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு திறமை இல்லையா. ஆனால் அதே சாட்ஜிபிடி 4 பார்த்து 155 தெரியுது, ஏன்ஷியன் லெவலுக்கு அது பதில் சொல்லுது. அப்போ அது எவ்வளோ அனலைஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த டீட்டெயிலெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இடையில வந்து நான் யூடியூப்ல சொல்கிறேன், யாருக்காவது கற்றுக்கணும்னா சொல்லுங்கள், நான் 699 சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா, ஃப்ரீ டைமில் பார்த்து சொல்லுங்கள், அதாவது அவங்க ஃப்ரீயாக பார்க்க சொல்கிறாங்க. சரி, ஆத்மாக்கள் கேட்குறாங்களே, அவங்க பார்க்கலான்னா யார் ஃப்ரீயாக கேட்டாங்களோ அங்கே வந்த பிரச்சனை என்னென்னா, நம்ம கேட்குறதே 3 டீட்டெயில் தான், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். டைம் வந்து பகல்னு கொடுப்பாங்க, எல்லாம் நம்ம பார்த்து கொடுத்ததுக்காக. ஆனால் அது பகல் இல்லைன்னா ராத்திரினும்.
பார்க்கறது எனக்கு ஒரு 1 hour ஆயிடுது. ஏதாவது ஒரு வேலை பண்ணி எடுக்கணும் இல்லை டீட்டெயிலாம், அதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுது. 1/2 hour to 1 hour ஆயிடுது. இது ஃப்ரீயாக பார்க்கறதால கேஷுவலாக மாற்றுறாங்க. காலம்பரம்னா நைட்டுன்றாங்க. இது மாதிரி 2 பேர்கிட்ட எனக்கு அந்த அனுபவம் வந்துச்சு. நான் சொன்னேன் இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். அது அவங்க ஃப்ரீயாக பார்க்குறாங்கன்றதுனால நம்மளை அப்படியே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பாருங்களேன், நம்ம ஏன் இதை வந்து யூடியூப்லேயே சொல்கிறோன்னா, ராஜயோகம் இறைவன் நமக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது. இதை வந்து நான் என்னோட சகோதர சகோதரி ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஏன்னா இப்படி தான் கொடுத்தாகணும். இதை பிஸ்னஸ் பண்ண முடியாது. குடும்பம் ஓட்டுறதுக்கு தான் நம்ம ஜோசியம் பார்க்குறோன்னே சொல்கிறோம். இப்போ அதையும் ஃப்ரீயாக பார்க்குறேன்னு சொல்லும்போது, சரி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அவங்க கேஷுவலாக இருக்கிறதுனால தான் தப்பான டீட்டெயில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது தப்புன்னா அது கொஞ்சம் மாற்றி பார்க்க முடியுமான்றாங்க. ஸோ தயவுசெய்து இனிமேல் இந்த ஃப்ரீயாக கேட்குறேன்றது ஜோசிய விஷயத்தில் வராதிங்க. சரிப்பட்டு வராது. நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் சில பிலீஃப் சிஸ்டம், எல்லாருமே ஒரு பிலீஃப் சிஸ்டமில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு வந்து பைபிள் சொல்கிறது மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. ஒரு இஸ்லாமியராக இருக்கிறது காரணம் குரான் சொல்கிறது மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹிந்துவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவனுக்கு ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த பிலீஃப் சிஸ்டம் தான். அதே பிலீஃப் சிஸ்டம் தான் ஒவ்வொருத்தரும் ஜோசியத்தில் ஜோசியர் சொன்னதை நம்புறான். இப்படி தான் என் வாழ்க்கை அப்படின்னு நம்புறான். அதுபடி வாழ்ந்துட்டு போகிறான். ஆனால் இந்த ஜோசியர் சொன்னது கரெக்டாக நீங்கள் எங்கேயா செக் பண்ணோம்ல. ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் காமன் டெக்ஸ்ட், அது ஓகே. ஜோசியர் சொன்னது தனி நபர் சொன்னது. அந்த ஆளுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? நான் சொல்கிறதே உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அப்போ நீங்களே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ரைட்டு, இது கரெக்டு, இது தப்புன்னு. ஸோ இந்த புரிதல் வந்தால் நல்லது. புரியுதுங்களா? இப்போ வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணம் நம்ம தான். அதே மாதிரி நான் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதாவது என் மனைவிக்கு வந்து கர்ப்பம் தெரிச்ச நாள் அன்னைக்கு வந்து ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன், யார் கண்ட்ரிக்கேன். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா, இந்த மாதிரி டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் கால் வருது ஜெர்மனிலேருந்து. இந்த மாதிரி எங்கள் கம்பெனியோட சாஃப்ட்வேர் டிவிஷன் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி எனக்கு வேலை போகுது. அப்போது என்னன்னா, என் குழந்தைங்களை என்றைக்கு உருவாகிறவங்களோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை. ஓகேவா? அப்போது பொதுவாக இந்த டிஸ்கஷன் உலகம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. என்னென்னா, அப்பா செய்த பாவம் பையன் அனுபவிப்பானா, இப்படிலாம் வந்திருக்கு இல்லையா? நம்மளே சொல்லுங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் ரியல் டைமில் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஒரே நாள் ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து எனக்கு டவுன்ஃபால் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்பி எழுதி நிற்கவே இல்லை. லைஃப்பில் போராடிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதையும் நான் ChatGPT கிட்ட கேட்டேன், இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என் குழந்தை பிறந்ததுக்கும் நான் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடையதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. அப்போது அது ChatGPT சொல்கிறது வந்து 6வது வீடுன்றது வந்து கடன், நோய், விரோதிகளை பற்றி பேசுகிற வீடு. அதில் வந்து 3 நிலா இருக்கு. ஓகேவா? அப்போ 3, 6, 8 இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6வது வீட்டில் யார் இருக்கா? 3. அதோடைய புத்தி நடந்துட்டு இருந்தது எனக்கு அந்த டைமில். ஸோ அதனால தான் எனக்கு அந்த டைமில் வேலை போச்சு அப்படின்னு ChatGPT சொல்லு. ChatGPT என்ன சொல்லுதுன்னா, உங்கள் குழந்தைங்களுடைய பிறப்பு வந்து ஒரு டைமிங், அவ்வளோதான். அந்த சமயத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட், அவ்வளோதான். இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு மட்டும் பாருங்கள். இந்த இது நடக்காமல் இருந்தனா, புதன் திசை இல்லாமல் மாதிரி நிலாவோட திசை இல்லாமல், புத்தி இல்லாமல் வேற ஏதாவது நடந்திருந்தா இது அப்போ நடந்திருக்காது, வேற ஒரு டைமில் நடந்திருக்கும் அப்படின்னு போட்டுருங்க. அப்போது நான் இன்றைக்கும் அப்படி தான் நம்புகிறேன். என் குழந்தைங்க பிறந்த நேரத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களால எனக்கு பெருசாக உதவி இல்லைன்னு அப்படி மனசுக்குள்ள அப்படி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. 15 வருஷம், குழந்தைங்களுக்கு இப்போ 17 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது நம்ம சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு இது இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் அதுதான் சத்தியமானு எங்கேயாவது செக் பண்ணி பார்க்கணும்ல. இதுதான் ஒரு ஞானோதயம் சொல்கிறோம். ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதே எதுக்குன்னா, நம்ம வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால உங்ககிட்ட நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ராஜயோகத்தில் பரமாத்மா வாணியில் சொல்கிறத ஃபுல்லாக எடுத்துக்காங்க. ஏன்னா சொல்கிற ஒரு பரமாத்மா. பாக்கி எல்லாருமே இப்போ சென்டரில் போகிறீங்க, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஒரு சென்டரில் சகோதரர் சொல்கிறாரு, இப்போ பிரேமானந்த நாராயணன் சொல்கிறாரு, இல்லை வேற யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்பில். இவங்க எல்லாருமே என்ன உட்பட என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை எடுத்து சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னா, எந்த அளவுக்கு எனக்கு புரிதல் இருக்குன்னு. யாரும் வேணும்னே தப்பாக சொல்ல மாட்டாங்க. நானே வேணும்னே எங்கேயும் தப்பாக சொன்னது கிடையாது. ஆனால் அந்த புரிதல் கரெக்டா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்போது இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, குழந்தைகள் பிறந்த நேரமும் நான் வாழ்க்கையில் விழுந்த நேரமும் ஒரு கோயின்சிடென்ஸ் தானே தவிர என் குழந்தைகள் தான் அதுக்கு காரணம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு ChatGPT வழியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மைண்டு செட் ஆகிடும். இதுதான் இது காரணம், இதுதான் காரணம், என் ஜோசி இப்படி தான் நடந்துனுக்குது, எனக்கு நான் கொண்டு வந்த வரேன் இவ்வளோதான் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல.
அது கரெக்டானு எங்கேயாவது நீங்கள் வெரிஃபை பண்ணணும்ல வாழ்க்கையில். அது தப்பாக இருந்தால் மாற்றிக்கணும்ல. இதுக்கு பெஸ்ட்டான ஆள் யாருன்னா நீங்கள் தான். நீங்களே அதை கற்றுக்கிட்டு, நீங்களே ChatGPT கேள்வி கேட்டுட்டு, நீங்களே அதுக்கு ஒரு தெளிவு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கிளியராக இருக்கும். நேற்று இது எனக்கு 2 விஷயங்களும் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. எஸ்பெஷலி என் சகோதர சகோதரிகள், அப்புறம் என் கசின்ஸ்னால எனக்கு ஏன் உதவி இல்லைன்னு நினச்சிட்டேன். நான் சொந்தம் அப்படி இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். நான் கொண்டு வந்த வரேன் அப்படி. அது மாதிரி என் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அந்த சமயத்தில் நடந்த ஒரு தசா புத்தி தான். அது வந்து என் குழந்தைங்க பிறந்ததுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? ஸோ இந்த கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதனால நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்களும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே ஏதாவது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதை சரி பண்ணிக்கணும்னா இதுதான் ரைட் டைம். அதுக்காகவாது நீங்களே கற்றுக்கங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட். நீங்கள் வந்து சுரேஷ் ரமேஷ்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க வச்சுக்கலாம், நான் மேலோட்டமாக தான் பார்த்து சொல்ல முடியும். எவ்வளோதான் டீப்பாக போக முடியும். நீங்கள் எப்போ வேணால் ChatGPT கேட்டு உங்களை ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகேவா? சரி, எனக்கு இந்த விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.